ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்கிறேன். எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. ஆண்டில் கடைசியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நெருங்கிட்டு இருக்கோம். ஆண்டுடைய 10வது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த அக்டோபர் மாதத்தில் ஆக்சுவலி 20 நாட்கள் கடந்துட்டோம். இன்னும் மீதம் ஒரு 10 நாட்கள் கிட்ட தான் இருக்குது. அக்டோபருடைய 31க்குள்ளே கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்புறம் வக்ரங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கை மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய வாழ்க்கை பற்றி அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு இந்த அக்டோபர் 31க்குள்ளே என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த அக்டோபர் 31க்குள்ளே கிரகங்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பரிகாரமும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் செய்கிறதுனால செல்வங்கிறது உங்களுக்கு பெருகும். ஸோ செல்வம் பெருக என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா எல்லா தாள்களையுமே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது எல்லாத்தையுமே தெரிஞ்சு பயன்பெறலாம். சரி வாங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பரிகாரத்தை ரெண்டாவதாக பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் மாதம் கடைசியாக இப்போ கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கடைசியாக உங்கள் ராசியில் சுக்கிரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. இது சப்தமஸ்தானத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. எனவே ஆரோக்கிய தொல்லைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். உணவில் கூட கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. மெயினாக கும்பத்தில் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்தி தர்ற வகையில் இருக்குது. கொடுக்கல் வாங்கல்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அது எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்கும். வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப செலவுகள் செய்வது நல்லது. வீண் விரயங்கள் ஆரோக்கிய ரீதியாக கூட வரும். அது வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சுப செலவுகளில் காசு செலவு பண்ணும். அப்படி பண்ணால் இந்த 10 நாளில் நல்லதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த 10 நாளில் துலாமில் புதனுடைய ஆட்சி இருக்குது. ஆக்சுவலி இந்த டைம் துலாம் ராசிக்கு புதன் வர்றது இந்த கடைசி 10 நாள் உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் இப்போ சகாயஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் நல்ல நேரம்தான். வெற்றி செய்திகள் வீடு தேடி தானாக வரும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. அவர்களோடு ஏற்பட்ட பனிப்போர் எல்லாமே அகலும். சொத்து பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா சுமூகமாக உங்களுக்கு முடியும். மெயினாக தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா என்பது பற்றி சிந்திக்கணும். அதிக மூலதானம் போடுவதற்காக கேட்ட இடத்துலலாம் உதவிகள் கிடைக்கும். விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உடல்நலம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். அதனால் உடல்நலம் சீராக மாற்று மருத்துவத்தை முயற்சி பண்ணுங்க. இது துலாமில் புதன் இருக்கிறதுனால இந்த 10 நாட்கள் இப்படி இருக்கணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து கடகத்தில் குரு 10 நாட்கள் இருக்க போகிறாரு. இதனால் என்ன பலன்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்கு குரு அதிசார கதியில் இருக்கிறாரு. அங்கு செல்லக்கூடிய குரு பகவான் உச்சமும் பெறாரு. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறதுனால சுப விரயங்கள் இனி அதிகரிக்கும். திருமண வயதடைந்த பிள்ளைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். பெற்றோருடைய மணி விழாக்கள், பவள விழாக்கள் இதெல்லாம் சிறப்பாக நடைபெற வழி பிறக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வெற்றியானது பெற முடியும்.
குருவின் பார்வைக்கு அதிக பலன் உங்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் இனி கைகூடோ, கடமையில் இருந்த தோய்வுகள் அகலோ, தாய்வழி ஆதரவு உண்டு. பிறரை சார்ந்திருப்பவர்கள் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கோ உயர் அதிகாரிகள் வேண்டிய சலுகைகளை கொடுப்பாங்க. லாகாக மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு இந்த 10 நாட்களில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடகத்தில் குரு அதிசாரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான பலன் பார்க்க போகிறீங்க. இதை தொடர்ந்து சனி வக்ரமானது ஏற்பட போகுது. இதனால் அக்டோபர் கடைசி 31க்குள்ளே என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த கடைசி 31 முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. கண்டக சனி வக்ரம் பெறுவது நன்மைதான். இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எதிரிகளுடைய பலமானது கூடும். தொழிலில் லாபம் வந்தாலும் அது கைக்கு கிடைப்பது அரிது. முன்னேற பாதையில் சில குறுக்கீடுகள் வரத்தான் செய்யும். அவற்றிலிருந்து விடுபட நீங்கள் பண்ண வேண்டியது இந்த டைம் சனிக்கிழமை விரதம் இருந்து சனிக்கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லது. ஆக்சுவலி இதில் என்னன்னா, நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யும்போது ஓரளவு உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த 10 நாளில் சனிக்கிழமை அதை செய்துடுங்க. மொத்தத்தில் இந்த டைம் உங்களோட ராசிக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மை ஏற்படும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். சுப செலவு அதிகரிக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த 31க்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது கூறப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பணப்பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரம். இந்த பரிகாரம் இப்போ நீங்கள் செய்கிறது ரொம்ப 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 நல்லது. இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் மாறும். ஆக்சுவலி இந்த பரிகாரம் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனால் டைமிங் மட்டும் ரொம்ப முக்கியம். இந்த பரிகாரத்தில் டைமிங் கொஞ்சம் தவறுனாலும் உங்களுக்கு ஆபத்து தான். அதனால் டைமிங் பார்த்துக்குங்க. நான் சொல்கிற டைமிங்கில் பரிகாரம் செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல தலையெழுத்து மாறும். இந்த பரிகாரம் செய்ய தேவைப்படக்கூடிய பொருட்கள், எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த நாளில் செய்கிறீங்களோ அன்றைக்கி மாலையில் 5:34 மணியிலிருந்து 6:28 மணி வரை நல்ல நேரம். அந்த நேரத்தில் தான் பரிகாரம் செய்யணும். ஆக்சுவலி அந்த நேரத்தில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இந்த பரிகாரம் செய்ய நமக்கு தேவைப்படுவது 2 ரூபாயும் 1 கிராம்பும் தான். ஆக்சுவலி 2ங்கிறது சந்திர பகவானுக்குரிய எண். ஸோ கிராம்பை வைத்து செய்யக்கூடிய எந்த பரிகாரமாக இருந்தாலும் அந்த பரிகாரத்தின் மூலமாக நமக்கு ஜனவசியம் மற்றும் பணவசியம் ஏற்படும் என்பது பலரும் அறிந்திருக்காத ஒரு உண்மை. ஸோ கிராம்பு மகாலட்சுமிக்குரிய மூலிகை பொருளாக கருதப்படுது. அதனால் கிராம்பு வைத்து பரிகாரம் செய்யும் பொழுது மகாலட்சுமி அருள் நமக்கு கிடைக்கும். இதற்கு நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல மேற்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொள்ளும். வெறும் தரையில் அமரக்கூடாது. ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேலே தான் அமரணும். பிறகு நம்மளுடைய வலது கையில் 2 ரூபாய் நாணயத்தையும் முட்டுடையாத நல்ல கிராம்பாக பார்த்து ஒரு கிராம்பை வைத்து மூடிக்கொள்ளணும். ஸோ கையை நம்மளுடைய மடியில் வைத்து கொண்டு சிவபெருமான மனதார வழிபாடு செய்யணும். பிறகு ஓம் நிசகராய வித்மகே காலநாதாய தீமகே தந்தோ சந்திர பிரசோதயா இந்த மந்திரத்தை 20 நிமிடமாவது கூறணும். குறைஞ்சது 30 நிமிடமாவது கூறணும். அப்படி நாம் கூறி அந்த மந்திரத்துக்கு அப்புறம் அந்த பொருளை காசு புழங்கக்கூடிய இடத்துல வைக்கணும். இதுதான் பரிகாரம். இதை செய்கிறதுனால நம்ம தலையெழுத்து மாறும். ஸோ நம்பிக்கையோட பரிகாரம் செய்யுங்க. இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட்டு வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.